தலைப்பு: சாஸ்திரத்தின் துரோகம் மற்றும் திரும்புதல். படி 1. துரோகம் வெளிப்பட்டது. செல்வச் செழிப்பில் பிறந்த சாஸ்திர ஸ்ரீயின் வாழ்க்கை, காதலும் பேராசையும் பின்னி பிணைந்த வரை ஒரு விசித்திர கதையாகவே தோன்றியது. திரண்டாவிக் மீது வெறித்தனமாக காதலித்த அவள், ஒரு இரகசிய விவகாரத்தின் சிக்கல்களை, பேரார்வம் மற்றும் செல்வத்தின் மீதான ஆசையால் உந்தப்பட்டாள். ராதாவை உள்ளிடவும், அவருடைய சொந்த ரகசியங்கள் மற்றும் நோக்கங்களை கொண்ட தோழி. சாஸ்திரம் மற்றும் திரண்டாவிக் அறியாமல், ராதா நிதி ஆதாயத்திற்காக நேஹா ஸ்ரீக்கு எதிரான அவர்களின் சதியை கண்டுபிடித்தார். ராதா அவர்களை எதிர்கொண்டதால் துரோக வலை இறுகியது, அவர்களின் கெட்ட திட்டங்களை அம்பலப்படுத்தியது. துரோகம் செய்து மூளைவிட்டதாக உணர்ந்த சாஸ்திரம், தன் செல்வச் செழிப்பான வாழ்க்கையை விட்டுவிட்டு, தன் கடந்த காலத்தின் இடிபாடுகளை விட்டுவிட்டு வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல மனதை கவரும் முடிவை எடுத்தார். ஏ ஜர்னி ஆஃப் ரிடெம்ப்ஷன். ஒரு வெளிநாட்டு நிலத்தில், சாஸ்திர ஸ்ரீ வாழ்க்கையின் கடுமையான யதார்த்தங்களை எதிர்கொண்டார், தனிமையுடன் போராடினார் மற்றும் அவரது சிதைந்த அடையாளத்தை மீண்டும் உருவாக்கினார். சாம்பலில் இருந்து எழுந்திருக்க தீர்மானித்தவள், தனக்குள் ஆறுதலையும் வலிமையையும் கண்டாள். இந்த உருமாறும் பயணத்தின் போது, சாஸ்திரா தனக்கு தேவையான நங்கூரமான ஒரு ஆதரவான மற்றும் புரிந்துகொள்ளும் துணையை எதிர்கொண்டார். ஒன்றாக, அவர்கள் சவால்களை ஏற்றுக்கொண்டனர் மற்றும் காதல் மற்றும் நம்பிக்கையின் சாஸ்திரத்தின் கருத்தை மறுவரையறை செய்யும் ஒரு பிணைப்பை உருவாக்கினர். தி ரிட்டர்ன். சுய கண்டுபிடிப்பு மற்றும் பின்னடைவுக்கு பிறகு, சாஸ்திர ஸ்ரீ ஒரு ஆச்சரியமான வெளிப்பாட்டுடன் இந்தியாவுக்கு திரும்பினார், அவளுக்கு பக்கத்தில் 5 வயது மகள். குழந்தையின் தந்தையின் அடையாளம் மற்றும் சாஸ்திராவின் வெளிநாட்டு வாழ்க்கையின் சொல்லப்படாத கதைகள் பற்றிய கேள்விகள் எழும்போது மர்மம் ஆழமடைகிறது. கடந்த காலத்துடன் உணர்வு பூர்வமாக மீண்டும் இணைவதற்கும், சாஸ்திரத்தின் வாழ்க்கையை மீண்டும் ஒருமுறை மாற்றியமைக்கும் இரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கும் மேடை அமைக்கப்பட்டுள்ளது. படி 2. தி அன்சீன் பாண்ட்ஸ். சாஸ்திர ஸ்ரீ வெளிநாட்டில் தனது புதிய வாழ்க்கையை தழுவியதால், அவர் எதிர்பாராத கூட்டாளிகளை கண்டுபிடித்தார் மற்றும் பிரிக்க முடியாத பிணைப்புகளை உருவாக்கினார். ஒரு வெளிநாட்டு கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு சவால்களை சமாளித்து, அவள் தனக்குள்ளேயே பின்னடைவை கண்டுபிடித்தாள், அறிமுகமில்லாத நிலத்தில் சேர்ந்தவள். சோதனைகள் மற்றும் வெற்றிகளுக்கு மத்தியில், சாஸ்திரத்தின் துணையானது ஆதரவின் தூணாக வெளிப்பட்டது, அன்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை வழங்குகிறது. ஒன்றாக, அவர்கள் பெற்றோரின் சிக்கல்களை வழிநடத்தினர், நம்பிக்கை மற்றும் பகிர்ந்த அனுபவங்களின் அடிப்படையில் கட்டப்பட்ட குடும்பத்திற்கு அடித்தளம் அமைத்தனர். இரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. இதற்கிடையில், மீண்டும் இந்தியாவில், சாஸ்திரா வெளியேறியதன் வீழ்ச்சி பதிலளிக்கப்படாத கேள்விகளை விட்டுச் சென்றது. கடந்த காலத்தால் வேட்டையாடப்பட்ட திரண்டாவிக், ராதா தனது வெளிப்பாட்டின் விளைவுகளால் குற்ற உணர்ச்சியுடன் போராடியதால் மூடத்தை நாடினார். சாஸ்திர ஸ்ரீ திரும்பி வருவதற்கான நேரம் என்று முடிவு செய்வதால் கதை எதிர்பாராத திருப்பத்தை எடுக்கிறது, அவளுடன் ஒரு மகளை மட்டுமல்ல, அவளின் மாற்றப்பட்ட பதிப்பையும் கொண்டு வந்தாள். புதிரின் பகுதிகள் ஒன்றாக பொருந்தத் தொடங்கும்போது, பாத்திரங்கள் தங்கள் வாழ்க்கையை மறுவடிவமைக்கும் மறு இணைவுக்காக தங்களை தாங்களே இணைத்து கொள்கின்றன. தி ஹோம்கமிங். அவரது வேர்களுக்கு ஒரு கூர்மையான திரும்புதலில், சாஸ்திர ஸ்ரீ ஒரு கலவையான உணர்ச்சிகளை எதிர்கொள்கிறார்: எதிர்பார்ப்பு, பயம் மற்றும் துரோகத்தின் நீடித்த வலி. வளிமண்டலம் கடந்த காலமும் நிகழ்காலமும் மோதுகிறது, அவளுடைய வாழ்க்கையின் சிக்கலான திரையின் இழைகளை அவிழ்க்கிறது. வியத்தகு இல்லறத்திற்கு மேடை அமைக்கப்பட்டுள்ளதால், சாஸ்திராவின் மகள் நம்பிக்கை மற்றும் மீட்பின் அடையாளமாக மாறுகிறாள். வெளிப்படும் சரித்திரம் வெளிப்பாடுகள், மன்னிப்பு மற்றும் கதாபாத்திரங்கள் தங்கள் விதிகளை மீண்டும் எழுதுவதற்கான வாய்ப்பை உறுதியளிக்கிறது. படி 3. ரெக்கனிங் ஹார்ட்ஸ். இந்தியாவுக்கு திரும்பிய சாஸ்திர ஸ்ரீ தனது கடந்த காலத்தின் எதிரொலிகளை எதிர்கொள்கிறார், உணர்ச்சிகளின் புயலுக்குள் செல்கிறார். மனந்திரும்புதலால் வேட்டையாடப்பட்ட திரண்டவிக், மீட்பை தேடுகிறார்,
அதே நேரத்தில் ராதா தனது வெளிப்பாட்டின் விளைவுகளை பற்றி போராடுகிறார். சாஸ்திராவின் இருப்பு ஒவ்வொருவரும் செய்த தெரிவுகளையும் விட்டுச் சென்ற காயங்களையும் எதிர்கொள்ள தூண்டுவதால் காற்று பதற்றத்துடன் தடிமனாக இருக்கிறது. இந்த உணர்ச்சிகரமான கணக்கீட்டின் நடுவில் முறிந்த உறவுகளுக்கு இடையே பாலமாக சாஸ்திராவின் மகள் மாறுகிறாள். அவளுடைய அப்பாவித்தனம் நம்பிக்கையின் ஒளியை வீசுகிறது. அவிழ்க்கும் உண்மை உரையாடல் கள் வெளிவருகையில் நீண்ட காலமாக புதைக்கப்பட்ட உண்மைகள் வெளிப்படுகின்றன. காதல், துரோகம் மற்றும் மனித ஆவியின் பின்னடைவு ஆகியவற்றின் சிக்கல்களை வெளிப்படுத்துகின்றன. சாஸ்திராவின் வெளிநாட்டு பயணமும் மகளின் தந்தையின் அடையாளமும் வஞ்சக வலையும் இறுதியாக அவிழ்த்து முன்முடிவுகளை தகர்த்துவிடுகின்றன. திரண்டாவி தனது செயல்களின் எடையுடன் போராடி மன்னிப்பை நாடுகிறார். அதே நேரத்தில் ராதா வாழ்க்கையின் அவிழ்ப்பில் தனது பங்கை எதிர்கொள்கிறார். சாஸ்திராவின் மீள்தன்மையும் புதிய வலிமையும் அவள் புயலை நோக்கிச் செல்லும்போது குணமடைவதை நோக்கி ஒரு பாதையை அமைப்பதில் உறுதியாக உள்ளது. ஒரு புதிய விடியல், மன்னிப்பு தேடப்படுகிறது, மீட்பு பெறப்படுகிறது மற்றும் பிணைப்புகள் சரிசெய்யப்படுகின்றன அல்லது உடைக்கப்படுகின்றன. கதாபாத்திரங்கள் ஒரு புதிய அத்தியாயத்தின் விடியலை தழுவும்போது சாஸ்திர ஸ்ரீ ஒரு பாதிக்கப்பட்டவராக அல்ல, மாறாக ஒரு பீனிக்ஸ் பறவையாக துரோகத்தின் சாம்பலில் இருந்து எழுகிறார். மன்னிப்பின் உருமாறும் சக்தி, துன்பங்களில் காணப்படும் வலிமை மற்றும் ஒரு காலத்தில் உடைந்ததை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான அன்பின் சாத்தியம் பற்றிய கடுமையான செய்தியுடன் கதை முடிவடைகிறது. படி 4. மீட்பின் அரவணைப்பு, வெளிப்பாடுகள் மற்றும் உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு பிறகு கதாபாத்திரங்கள் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான கடினமான பணியுடன் போராடுகிறார்கள். வருத்தத்தால் தூண்டப்பட்ட திரண்டவி தன்னை மீட்டு சாஸ்திரத்தின் நம்பிக்கையை மீண்டும் பெற முயற்சிக்கிறார். ராதா குற்ற உணர்ச்சியால் மன்னிப்புக்கான பாதையை தேடுகிறாள். மன்னிப்பு மற்றும் குணப்படுத்துதலின் குறுக்கு வழியில் நிற்கும் சாஸ்திர ஸ்ரீ தனது கடந்த காலத்தின் தாழ்வாரங்களில் எதிரொலிக்கும் மன்னிப்புகளை ஏற்றுக்கொள்ளும் சவாலை எதிர்கொள்கிறார். உறவுகள் சிரமப்பட்டு சரிசெய்யும்போது இரண்டாவது வாய்ப்புகள் மற்றும் மீட்பின் மாற்றும் சக்தி ஆகியவற்றின் சிக்கலான தன்மைகளை கதை ஆராய்கிறது. தி ஹீலிங் த்ரெட் ஒரு குணப்படுத்தும் பயணத்தின் பின்னணியில் சாஸ்திர ஸ்ரீ தனது கடந்த காலத்தை நிகழ்காலத்துடன் பிணைக்கும் சிக்கலான இழைகளை வழிநடத்துகிறது. அவளுடைய மகள் நம்பிக்கையின் அடையாளமாக மாறுகிறாள், புதுப்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் பிரகாசமான எதிர்காலத்தின் வாக்குறுதியையும் உள்ளடக்கியது. ஒரு காலத்தில் வஞ்சகத்தின் வலையில் சிக்கிய கதாபாத்திரங்கள் இப்போது குணப்படுத்தும் நாடாவை நெசவு செய்யும் கூட்டு முயற்சியில் ஆறுதல் பெறுகின்றன. காயங்கள் மெதுவாக குணமடையும்போது மனித ஆவியின் பின்னடைவு மற்றும் துரோகத்திற்கு அப்பாற்பட்ட வளர்ச்சிக்கான திறனை கதை ஆராய்கிறது. திரும்புதல் ஆகியவற்றின் இழைகள் மீட்பு, அன்பு மற்றும் மனித இதயத்தின் நீடித்த வலிமையின் ஒரு நாடாவாக ஒன்றிணைகின்றன. படி 5. பின்னடைவு மீண்டும் எழுதப்பட்டது, உருமாற்றத்தின் சரிவில் நிற்கின்றன. சாஸ்திர ஸ்ரீ ஒருமுறை துரோகத்தால் சிதைந்து நெகிழ்ச்சி மற்றும் வலிமையின் கலங்கரை விளக்கமாக வெளிப்படுகிறது. மன்னிப்பின் எதிரொலிகள் கதையின் மூலம் எதிரொலிக்கிறது. திரண்டவி தனது செயல்களின் விளைவுகளை எதிர்கொண்டு மீட்பை தேடுகிறார். குற்ற உணர்ச்சியால் சுமையாக இருக்கும் ராதா நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான வாய்ப்பை பெறுகிறார். கதையின் உச்சக்கட்டம் கடுமையான மறு இணைவுகள், புதிய புரிதல்கள் மற்றும் பிரகாசமான நாளைய வாக்குறுதி ஆகியவற்றால் குறிக்கப்படுகிறது. துரோகத்திலிருந்து மீட்பை நோக்கிய சாஸ்திரத்தின் பயணம் அடக்க முடியாத மனித ஆவிக்கு ஒரு சான்றாக விளங்குகிறது. மன்னிப்பு, வளர்ச்சி மற்றும் அன்பின் நீடித்த சக்தி ஆகியவற்றின் பாரம்பரியத்தை விட்டுச் செல்கிறது. படி 6. எபிலோக் ஒரு புதிய ஆரம்பம். தழுவுவதை நாங்கள் காண்கிறோம். சாஸ்திர ஸ்ரீ துரோகம் மற்றும் மீட்பின் கொந்தளிப்பான நீரில் பயணித்து தனக்குள் அமைதியை காண்கிறார். கடந்த காலத்தின் வடுக்கள் மறக்கப்படவில்லை, ஆனால் அவை பின்னடைவு மற்றும் வளர்ச்சிக்கான திறனை நினைவூட்டுகின்றன.
திரண்டவி மீட்பை தேடி நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். அதே நேரத்தில் ராதா தனது செயல்களின் விளைவுகளிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை பற்றி கொள்கிறார். மூட உணர்வு மற்றும் நம்பிக்கையுடன் கதை முடிகிறது. சாஸ்திராவின் மகள் ஒரு காலத்தில் ரகசியங்களின் உருவகமாக, மன்னிப்பு மற்றும் குணப்படுத்து தலால் வடிவமைக்கப்பட்ட எதிர்காலத்தின் அடையாளமாக மாறுகிறாள். கதாபாத்திரங்கள் முன்னோக்கி நகரும்போது கதை புதிய தொடக்கங்களுக்கான கதவை திறக்கிறது. துரோகத்திற்கு பிறகும் வாழ்க்கை புதுப்பித்தலின் வாக்குறுதியை வழங்க முடியும் என்பதை வலியுறுத்துகிறது. படி 7 சிறப்பு பிரதிபலிப்பு. இந்த சிறப்பு பிரதிபலிப்பு திருப்பத்தை எடுக்கும் கொந்தளிப்பான நிகழ்வுகளுக்கு பிறகு கதாபாத்திரங்களின் வாழ்க்கையை பற்றிய பார்வைகளை வழங்குகிறது. காலமாற்றம் சவால்கள் மற்றும் வெற்றிகள் இரண்டையும் கொண்டுவருகிறது. ஒவ்வொரு கதாபாத்திரமும் தங்கள் சுய கண்டுபிடிப்பு பயணத்தை தொடர்கிறது. சாஸ்திர ஸ்ரீ அமைதி உணர்வை கண்டறிந்து தனிப்பட்ட வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறார். மீட்பிற்கு உறுதியளித்த திரண்டாவி நம்பிக்கை மற்றும் உறவுகளை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான தற்போதைய செயல்முறையுடன் போராடுகிறார். ராதா தனது கடந்த காலத்தை எதிர்கொண்டதால் நேர்மறையான மாற்றத்திற்கான வழிகளை தேடுகிறார். மகிழ்ச்சி, துக்கம் மற்றும் எதிர்பாராத திருப்பங்களின் தருணங்களில் கதை பின்னுகிறது. கதாபாத்திரங்களின் பின்னடைவு மற்றும் வாழ்க்கையின் கணிக்க முடியாத தன்மை ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. கதை அழகாக விரிவடையும் போது சாஸ்திர ஸ்ரீ மற்றும் அவள் தொட்டவர்களின் வாழ்க்கையின் எழுதப்படாத அத்தியாயங்களை வாசகர்கள் கற்பனை செய்ய இடமளிக்கிறது. அதன் பயணத்தை முடிக்கிறது. மன்னிப்பு, மாற்றம் மற்றும் வாழ்க்கையின் சிக்கல்களின் நிரந்தர சுழற்சியின் நீடித்த கருப்பொருள்கள் பற்றிய சிந்தனையை அழைக்கிறது. படி 8 போனஸ் எபிசோட் தி லெகசி லைவ்ஸ் ஆன். இந்த போனஸ் பாரம்பரியத்தை ஆராய்ந்து எதிர்காலத்தை நோக்கி வேகமாக முன்னேறுவோம். கதாபாத்திரங்கள் தங்கள் கடந்த கால புயல்களை எதிர்கொண்டு கற்றுக்கொண்ட பாடங்களை அடுத்த தலைமுறைக்கு அனுப்புகிறார்கள். சாஸ்திர ஸ்ரீயின் மகள் இப்போது இளம் பெண்ணாக தன் தாயின் வலிமையையும் நெகிழ்ச்சியையும் பெற்றிருக்கிறாள். மன்னிப்பு, மீட்பு மற்றும் அன்பின் நீடித்த ஆற்றல் ஆகியவற்றின் கருப்பொருளை முன்னோக்கி எடுத்துச் செல்வதன் மூலம் அவளது சொந்த சவால்களுக்கு செல்லும்போது கதை விரிவடைகிறது. ஒவ்வொன்றும் சாஸ்திரத்தின் பயணத்தின் எதிரொலிகளுடன் பின்னி பிணைந்த சொந்த கதைகளுடன். வாழ்க்கையின் திரைச்சீலை அதன் சிக்கலான வடிவங்களை தொடர்ந்து பின்னுகிறது. மனித அனுபவங்களின் சுழற்சி தன்மையை காட்டுகிறது. மரபு அதன் கதைகளால் தொட்டவர்களின் இதயங்களிலும் மனதிலும் வாழ்கிறது. இது மனித பயணத்தின் காலமற்ற கருப்பொருள்களான வளர்ச்சி, மன்னிப்பு மற்றும் அடங்காத ஆவிக்கு ஒரு சான்றாகும். படி 9 சிறப்பு பதிப்பு. ஒரு ரீயூனியன் ஒரு புதிரான திருப்பத்தை எடுக்கிறது. பல ஆண்டுகள் தனித்தனி பயணங்களுக்கு பிறகு கதாபாத்திரங்களை மீண்டும் ஒன்றிணைக்கும் வகையில் மீண்டும் இணைதல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சாஸ்திர ஸ்ரீ, திரண்டவிக் மற்றும் ராதா ஆகியோர் கடந்த கால குறைகளை அப்பட்டமாக வெளிப்படுத்தும் ஒரு அமைப்பில் தங்களை காண்கிறார்கள். ஆனால் ஆழமான புரிதலுக்கும் மூடலுக்கும் ஒரு வாய்ப்பாகவும் இருக்கிறது. எதிர்பாராத மறு இணைவு, மன்னிப்பு, மீட்பது மற்றும் பகிரப்பட்ட அனுபவங்களின் பிறையில் பிணைக்கப்பட்ட நீடித்த தொடர்புகளின் சிக்கலான தன்மைகளை ஆராயும் உரையாடல்களை தூண்டுகிறது. தங்கள் பகிரப்பட்ட வரலாற்றை எதிர்கொள்ளும்போது வாழ்க்கையின் பயணம் வளர்ச்சி மற்றும் புதுப்பித்தலின் தொடர்ச்சியான செயல்முறை என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். காலமாற்றம் எவ்வாறு முன்னோக்குகளை மாற்றும் மற்றும் கடந்தகால காயங்களின் விளிம்புகளை மென்மையாக்கும் என்பதை மீண்டும் இணைவது ஒரு விறுவிறுப்பான ஆய்வாகிறது. இந்த சிறப்பு பதிப்பு ஒரு நுணுக்கமான எபிலோக் ஆகும். இது புயல்களை எதிர்கொண்டு மறுபுறம் தோன்றிய கதாபாத்திரங்களின் வாழ்க்கையை பற்றிய இறுதி காட்சியை வழங்குகிறது. படி 10 கிராண்ட் ஃபினாலே. நித்தியத்தின் இழைகள். இந்த உச்சக்கட்ட 10வது அத்தியாயத்தில் சாஸ்திரத்தின் துரோகம் மற்றும் திரும்புதல் அதன் இறுதி கட்டத்தை அடைகிறது. கதாபாத்திரங்கள் துரோகங்களை எதிர்கொண்டு மீட்பை தேடி
வளர்ச்சியை தழுவி ஒரு முக்கிய தருணத்தில் தங்களை காண்கிறார்கள். சாஸ்திர ஸ்ரீ தனது மாற்றும் பயணத்தின் உச்சக்கட்டத்தை உள்ளடக்கி அவரது கடந்த கால மற்றும் எதிர்காலத்தின் குறுக்கு வழியில் நிற்கிறார். பாத்திரங்கள் தங்கள் பகிரப்பட்ட வரலாற்றின் நீடித்த நிழல்களை எதிர்கொள்வதால் மீண்டும் இணைவது ஆழ்ந்த பிரதிபலிப்புகளுக்கு ஒரு ஊக்கியாகிறது. மன்னிப்பு, பின்னடைவு மற்றும் வாழ்க்கையின் சிக்கல்களின் சுழற்சி இயல்பு ஆகியவை கதையின் மூலம் பின்னப்படுகின்றன. 10வது எபிசோட் ஒரு நாடாவாக செயல்படுகிறது. ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் வாழ்க்கையின் இழைகளையும் சகிப்புத்தன்மை, வளர்ச்சி மற்றும் மனித ஆவியின் காலமற்ற பயணம் ஆகியவற்றின் உருவப்படத்துடன் சிக்கலான முறையில் இணைக்கிறது. ஒரு நீடித்த முத்திரையை விட்டு ஆழ்ந்த மட்டத்தில் வாசகர்களிடம் எதிரொலிக்கிறது. இறுதியானது ஒரு முடிவு மட்டுமல்ல, மனித அனுபவத்தை ஒளிரச் செய்யும் கதைச்சொல்லலின் நீடித்த ஆற்றலின் கொண்டாட்டமாகும். படி 11. போனஸ் இறுதிப் போட்டி நேரம் முழுவதும் எதிரொலிக்கிறது. இந்த எதிர்பாராத ஒரு மனோதத்துவ திருப்பத்தை எடுக்கும் காலப்போக்கில் கதாபாத்திரங்களின் வாழ்க்கையின் எதிரொலிகளை ஆராய்கிறது. ஒரு மர்மமான திருப்பம் தலைமுறைகளை தாண்டிய தொடர்பை வெளிப்படுத்துகிறது. பாத்திரங்களை பகிரப்பட்ட விதியுடன் இணைக்கிறது. திரண்டவிக் மற்றும் ராதா ஆகியோர் கடந்த கால, நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தின் எல்லைகளை மங்கலாக்கும் ஒரு பிரபஞ்ச நடனத்தில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். வெவ்வேறு காலகட்டங்களில் அவர்கள் பயணிக்கும்போது ஒவ்வொன்றும் அவற்றின் தனித்துவமான சவால்களை எதிர்கொண்டாலும், காதல், துரோகம், மீட்பு மற்றும் மனித ஆவியின் பின்னடைவு ஆகியவற்றின் நீடித்த கருப்பொருள்களால் பிணைக்கப்பட்டுள்ளது. இந்த போனஸ் இறுதியானது மனித அனுபவங்களின் காலமற்ற தன்மையின் பிரதிபலிப்பாக மாறுகிறது. ஒருவரின் பயணத்தின் எதிரொலிகள் இருப்பு திரை முழுவதும் ஒரு சிற்றலை விளைவை கொண்டிருப்பதை குறிக்கிறது. போது வாழ்க்கையின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதையும் பரந்த காலப்பகுதியில் செய்யப்பட்ட தேர்வுகளின் ஆழமான தாக்கத்தையும் சிந்திக்கும் ஒரு ஆச்சரிய உணர்வை இது வாசகர்களுக்கு ஏற்படுத்துகிறது. படி 12. சிறப்பு கோடா கதைகள் வெளிவந்தன. இந்த எதிர்பாராத இறுதி தவணையில் சாஸ்திரத்தின் துரோகம் மற்றும் திரும்புதல் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட கதைகளின் வரிசையை வெளிப்படுத்துகிறது. இது துணை கதாபாத்திரங்களின் வாழ்க்கை மற்றும் அவர்களின் தனித்துவமான பயணங்களை பற்றிய பார்வைகளை வழங்குகிறது. சாஸ்திர ஸ்ரீ திரண்டாவிக் மற்றும் ராதாவை தாண்டி விரிவடையும் போது மையக் கதையால் தொடப்பட்ட தனிநபர்களின் வாழ்க்கையில் பிணைக்கப்பட்ட மீட்பு, காதல் மற்றும் மாற்றம் ஆகியவற்றின் இழைகளை வாசகர்கள் காண்கிறார்கள். போனஸ் எபிசோட் ஒரு கோடாவாக செயல்படுகிறது. இது கதாபாத்திரங்களின் தேர்வுகளின் தொலைநோக்கு தாக்கத்தை விளக்குகிறது. ஒவ்வொரு கதையும் மனித அனுபவத்தின் பிரதிபலிப்பாக மாறுகிறது. ஒவ்வொரு தனிநபருக்கும் உள்ளார்ந்த வளர்ச்சிக்கான பின்னடைவு மற்றும் திறனை காட்டுகிறது. ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட கதைகளின் நாடாவை விட்டுச் செல்கிறது. மனித இருப்பின் பரந்த ஸ்பெக்ட்ரம் முழுவதும் வாழ்க்கையை வடிவமைக்கவும் ஊக்குவிக்கவும் கதையின் நீடித்த ஆற்றலை பற்றி சிந்திக்க வாசகர்களை அழைக்கிறது. படி 13. போனஸ் ஏ டைம்லெஸ் லெக்சி திரும்புதல் பாரம்பரிய சொல்லலின் எல்லைகளை மீறுகிறது. நேரம் ஒரு மாயையாக இருக்கும் ஒரு பகுதியில் கதை விரிவடைகிறது. மேலும் பல்வேறு அத்தியாயங்களின் கதாபாத்திரங்கள் ஒரு பிரபஞ்ச கூட்டத்தில் ஒன்றிணைகின்றன. சாஸ்திர ஸ்ரீ திரண்டாவிக், ராதா மற்றும் கதாபாத்திரங்களின் குழுமம் இருத்தலின் இணைப்பில் நிற்கின்றன. அவர்களின் கதைகள் ஒரு ஒற்றை, காலமற்ற பாரம்பரியமாக ஒன்றிணைகின்றன. காதல், துரோகம், மீட்பு மற்றும் பின்னடைவு ஆகியவற்றின் கருப்பொருள்கள் இயற்கையான நிலப்பரப்பில் எதிரொலித்து ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட வாழ்க்கையின் சிம்பொனியை உருவாக்குகின்றன. தங்கள் கூட்டு பயணத்தின் எல்லையற்ற விரிவை தழுவும்போது போனஸ் எபிலோக் காலத்தை கடந்து மனித ஆவியின் சாரத்தை தொடும் கதைகளின் நீடித்த சக்தியின் கொண்டாட்டமாக மாறுகிறது. ஒரு இணக்கமான அதிர்வலையுடன் முடிவடைகிறது. இது சகாப்தங்களை விரிவுபடுத்தும் ஒரு பாரம்பரியத்தை விட்டுச் செல்கிறது. இது வளர்ச்சி, மாற்றம் மற்றும் கதையின் நித்திய தாக்கத்தின் நிரந்தர சுழற்சிக்கான சான்றாகும்.
படி 14. ஆசிரியரின் குறிப்பு. நன்றியுடன் விடைபெறுதல் என்ற வசீகர பயணத்தை தொடங்கிய வாசகர்களுக்கு ஆசிரியர் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார். கதாபாத்திரங்கள் மற்றும் கருப்பொருள்களின் இந்த சிக்கலான திரைச்சீலையை உருவாக்குவதற்கான பிரதிபலிப்பாக செயல்படுகிறது. பின்னணியில் உள்ள உத்வேகம், கதை இழைகளை ஒன்றாக நெசவு செய்யும் செயல்முறை மற்றும் வழக்கமான எல்லைகளை தாண்டி ஒரு கதை சொல்லும் அனுபவத்தை உருவாக்கும் எண்ணம் பற்றிய நுண்ணறிவுகளை ஆசிரியர் பகிர்ந்து கொள்கிறார். மீது மெய்நிகர் திரை விழும்போது ஆசிரியர் வாசகர்களின் ஈடுபாட்டிற்கு ஆழ்ந்த பாராட்டுக்களை வெளிப்படுத்துகிறார் மற்றும் கதையின் நீடித்த தாக்கத்தை பற்றிய சிந்தனைகளை அழைக்கிறார். எழுத்தாளரின் குறிப்பு இந்த இலக்கிய ஒடிசியின் முடிவையும் புதிய கதைச்சொல்லல் சாகசங்களின் தொடக்கத்தையும் குறிக்கும் ஒரு விறுவிறுப்பான விடை பெறுகிறது. படி 15. நன்றி. ஒரு பயணம் பகிரப்பட்டது வரவேற்புக்கு பங்களித்த அனைவருக்கும் உண்மையான அங்கீகாரங்களை வழங்குகிறார். இந்த கதை சொல்லும் பயணத்தை சாத்தியமாக்கிய வாசகர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் ஒத்துழைப்பாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் தளமாக செயல்படுகிறது. வாசகர் ஈடுபாட்டின் தாக்கம், பெறப்பட்ட விலைமதிப்பற்ற பின்னூட்டம் மற்றும் கதாபாத்திரங்களுக்கும் அவர்களின் கதைகளுக்கும் உயிர் கொடுத்த கூட்டு ஆற்றலையும் ஆசிரியர் அங்கீகரிக்கிறார் என்பது சாஸ்திரத்தின் துரோகம் மற்றும் திரும்புதல் என்ற உணர்ச்சிகரமான உயர் மற்றும் தாழ்வுகளில் பகிர்ந்து கொண்ட சமூகத்தை கொண்டாடும் கதை சொல்லலின் கூட்டுத்தன்மைக்கான அஞ்சலியாகும். இறுதி வார்த்தைகள் வெளிவரும் போது ஆசிரியர் தங்கள் சொந்த பயணங்கள் மற்றும் கூட்டு நனவில் ஒரு நிலையான முத்திரையை இணைக்க, ஊக்குவிக்க மற்றும் விட்டுச் செல்லும் கதைகளின் நீடித்த ஆற்றலை பற்றி சிந்திக்க வாசகர்களை அழைக்கிறார் என்ற எதிரொலிகள் இந்த இலக்கிய சாகசத்தில் இறங்கியவர்களின் இதயங்களில் தொடர்ந்து ஒலித்துக்கொண்டே இருக்கும் என்பதை அறிந்து ஆழ்ந்த பாராட்டுடன் விடைபெறுகிறார் ஆசிரியர். படி 16. அறிவிப்பு. ஒரு புதிய அத்தியாயம். இந்த ஆச்சரியமான நிகழ்வுகளில் ஆசிரியர் ஒரு சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டார். சாஸ்திரத்தின் துரோகம் மற்றும் திரும்புதல் ஒரு புதிய வடிவத்தில் தொடர உள்ளது. ஒரு தொடர்ச்சி, ஸ்பின் ஆஃப் அல்லது முற்றிலும் மாறுபட்ட கதைகள் உருவாக்கப்பட்ட பணக்கார பிரபஞ்சத்திற்குள் வரையறுக்கும் தீம்கள், எழுத்துக்கள் அல்லது அமைப்புகளை பற்றிய ஒரு பார்வையை வழங்கும் வரவிருக்கும் விஷயங்களுக்கான டீசராக செயல்படுகிறது. வளர்ந்து வரும் பயணம் மற்றும் வாசகர்களை கவர்ந்த கதைகளை ஆழமாக ஆராய்வதற்கான வாய்ப்பை பற்றிய உற்சாகத்தை ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார். வாசகர்கள் வரவிருக்கும் தவணையை எதிர்பார்க்கும்போது சாஸ்திரத்தின் துரோகம் மற்றும் திரும்புதல் மற்றும் வரவிருக்கும் உற்சாகமான சாத்தியக்கூறுகளின் முடிவுகளுக்கு இடையே ஒரு பாலமாக மாறுகிறது. அதன் முன்னோடி அமைத்த அஸ்திவாரத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு புதிய கதையின் வெளிவரத்திற்காக காத்திருங்கள். படி 17. டீசர். விஸ்பர்ஸ் ஆஃப் டெஸ்டினி தலைப்பில் வரவிருக்கும் கதைக்கான மர்மமான டீசராக செயல்படுகிறது. இது சாஸ்திரத்தின் துரோகம் மற்றும் திரும்புதல் இல் தீர்க்கப்படாத புதிரான இழைகளை ஆராய்கிறது. டீசர் புதிய கதாபாத்திரங்கள், எதிர்பாராத சவால்கள் மற்றும் கடந்தகால பழக்கமான முகங்களின் மீள் எழுச்சி ஆகியவற்றை பற்றிய அற்புதமான காட்சிகளை வழங்குகிறது. சதி தடிமனாகும் போது டீசரில் பின்னப்பட்ட இரகசிய செய்திகளை புரிந்து கொள்ள வாசகர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இது சூழ்ச்சி, காதல் மற்றும் விதியின் நாடாவை குறிக்கிறது. விஸ்பர்ஸ் ஆஃப் டெஸ்டினி சாஸ்திராவின் கதையில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட விரிந்த பிரபஞ்சத்திற்குள் இரகசியங்களை அவிழ்க்கவும், புதிய கூட்டணிகளை உருவாக்கவும், அறியப்படாத பிரதேசங்களுக்கு செல்லவும் உறுதியளிக்கிறது. விஸ்பர்ஸ் ஆஃப் டெஸ்டினி இன் முழு வெளியீட்டிற்காக காத்திருங்கள், அங்கு கடந்த காலத்தின் எதிரொலிகள் அறியப்படாத எதிர்காலத்திற்கான அழைப்புடன் ஒன்றிணைந்து மற்றொரு வசீகரமான பயணத்திற்கு வாசகர்களை அழைக்கிறது. படி 18. டீசர். வெளிப்படுத்தலின் நிழல்கள் தலைப்பில் உருவாகி வரும் கதையின் அடுத்த பகுதிக்கான மர்மமான டீசரை வெளியிடுகிறது. டீசர் சூழ்ச்சியால் நிரம்பிய ஒரு கதையை சுட்டிக்காட்டுகிறது.
மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொணர்கிறது மற்றும் சாஸ்திரத்தின் சிக்கலான கதையின் சுற்றளவில் நீடிக்கும் நிழல்களை எதிர்கொள்கிறது. புதிய கதாபாத்திரங்கள் கவனத்தை ஈர்க்கின்றன, ஒவ்வொன்றும் கதையின் கட்டமைப்பை மறுவடிவமைக்கக்கூடிய ரகசியங்களை சுமந்து செல்கின்றன. அனுமானங்களை சவால் செய்யும், இணைப்புகளை ஆழமாக்கும் மற்றும் கதாபாத்திரங்களின் பின்னி பிணைந்த விதிகளின் சிக்கல்களை வெளிப்படுத்தும் வெளிப்பாடுகளுக்கான எதிர்பார்ப்பை டீசர் தூண்டுகிறது. வாசகர்கள் இந்த வரவிருக்கும் பயணத்தை தொடங்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள், நிழல்களில் ஆழ்ந்து ஆராய்வதற்கும் இதுவரை மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொணருவதற்கும் தயாராக இருக்க வேண்டும். இந்த வசீகரிக்கும் கதையின் முழு அவிழ்ப்பிற்காக காத்திருங்கள். படி 19. முன்னுரை. சூழ்ச்சியின் முக்காடு முன்னுரையாக விரிவடைகிறது. இது சூழ்ச்சி மற்றும் நிச்சயமற்ற தன்மையில் மறைக்கப்பட்ட ஒரு உலகத்தை பற்றிய ஒரு பார்வையை வழங்குகிறது. மர்மத்தின் அடுக்குகளை தோலுரிப்பதற்கும் மறைக்கப்பட்ட நோக்கங்களை அம்பலப்படுத்துவதற்கும் நிறுவப்பட்ட கதைக்களத்தின் அடித்தளங்களை சவால் செய்வதற்கும் உறுதியளிக்கும் ஒரு கதைக்கு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. நிழலில் இருந்து புதிய கதாபாத்திரங்கள் வெளிப்படுகின்றன, ஒவ்வொன்றும் வெளிவரும் நாடகத்தில் தனித்துவமான பாத்திரத்தை வகிக்கின்றன. முன்னுரை. எதிர்பாராத கூட்டணிகள், எதிர்பாராத மோதல்கள் மற்றும் கதை நிலப்பரப்பில் தத்தளிக்கும் வெளிப்பாட்டின் எப்போதும் இருக்கும் ஸ்பெக்டர் ஆகியவற்றை கிண்டல் செய்கிறது. மைய நிலைக்கு தயாராகும் போது வாசகர்கள் எதிர்பார்ப்புகளை நிறுத்தி, தெரியாதவற்றை தழுவி, சாஸ்திரத்தின் சிக்கலான பிரபஞ்சத்தின் சொல்லப்படாத ரகசியங்களை திறக்க நிழல்கள் திறவுகோலாக இருக்கும் பயணத்தை தொடங்க அழைக்கப்படுகின்றனர். சஸ்பென்ஸ், வெளிப்பாடு மற்றும் இந்த மேலோட்டமான கதையை வரையறுத்த காலமற்ற கருப்பொருள்கள் ஆகியவற்றால் நெய்யப்பட்ட நாடாவாக விரிவடையும் சரித்திரம் உறுதியளிக்கிறது. படி 20. ஒரு தொடர்ச்சி திறக்கப்பட்டது. சாஸ்திரத்தின் பிரபஞ்சத்தின் தொடர்ச்சியின் வெளிப்பாட்டின் நிழல்கள் அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது. தடையற்ற மாற்றமாக செயல்படுகிறது. இது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சீசன் 2 இன் தொடக்க தருணங்களுடன் சாஸ்திரத்தின் துரோகம் மற்றும் திரும்புதல் முடிவை இணைக்கிறது. உருவாகி வரும் நிலப்பரப்பை எபிலோக் சுட்டிக்காட்டுகிறது, அங்கு கடந்த கால செயல்களின் விளைவுகள் காலப்போக்கில் அலைமோதுகின்றன, புதிய சாகசங்கள், சவால்கள் மற்றும் வெளிப்பாடுகளை நோக்கி ஒரு பாதையை உருவாக்குகின்றன. சாஸ்திராவின் கதையால் அறிமுகப்படுத்தப்பட்ட விரிந்த பிரபஞ்சத்தில் உள்ள பெயரிடப்படாத பிரதேசங்களை கடக்க தயாராக இருக்கும் விரியும் கதையை தழுவுவதற்கு வாசகர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். வெளிப்பாட்டின் நிழல்கள் அதன் முதல் படிகளை எடுக்கும்போது கதை சிக்கலான கதைச்சொல்லல், அழுத்தமான கதாபாத்திரங்கள் மற்றும் மனித அனுபவங்களின் காலமற்ற ஆய்வு ஆகியவற்றின் மரபுகளை நிலைநிறுத்துவதாக உறுதியளிக்கிறது. இந்த வசீகரிக்கும் பயணத்தின் தொடர்ச்சிக்காக காத்திருங்கள், அங்கு நிழல்கள் அவிழ்க்க காத்திருக்கும் ரகசியங்களை வைத்திருக்கின்றன, மேலும் வெளிப்பாடுகள் விரிவடையும் சரித்திரத்தின் நாடாவை நெய்யும் இழைகளாக மாறும்.